பிக் ஷாட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம் பற்றி சொல்ல போகிறேன். நரசிம்மம், நரன்னா மனிதன், சிம்மம்னா சிங்கம். சிம்மம் பாதி நரன் பாதி இரண்டும் கலந்த ஒரு அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரத்தில் ஹிரண்யகசிபு வந்து ஒரு சமயம் அரச சபையில் இருக்கும் பொழுது அவருடைய குலகுருவான சுக்ராச்சாரியர் வந்து உன்னுடைய தமையனான ஹிரண்யாட்சசனை மகாவிஷ்ணு வந்து வராக அவதாரம் எடுத்து கொன்று விட்டார். அவரை நீ பழிவாங்க வேண்டும் என்றால் பிரம்மதேவனை நோக்கி கடும் தீபம் ஏற்று, அப்படி கடும் தீபம் ஏற்றி அவரை நீ அரிய பெரிய வரங்களை பெற்றுவிட்டால் அவரை நீ பழிவாங்க முடியும். 3 உலகங்களையும் உனது கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் என்று கூறுகின்றார். ஹிரண்யகசிபு அவ்வாறே பிரம்மதேவனை நோக்கி கடும் தீபம் ஏற்றும் பொழுது பிரம்மதேவர் பிரத்யட்சமாக தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கின்றார். எனக்கு சாகா வரம் வேண்டும் என்று கேட்க, சாகா வரம் கொடுக்க முடியாது, அதற்கு பதிலாக வேறு வரம் கேள் என்று பிரம்மதேவர் சொன்னதும் ஹிரண்யகசிபு நான் வந்து ஆயுதங்களாலோ மரத்தாலோ எலும்பாலோ அவ்வாறல்லாது மனிதனாலோ மிருகங்களாலோ தேவர்களாலோ கந்தர்வர்களினாலோ இரவிலோ பகலிலோ வீட்டிற்கு உள்ளேயோ வீட்டிற்கு வெளியேயோ எப்படி மரணம் அடையக்கூடாது என்று ஒரு வரம் கேட்கின்றான். அப்படி கேட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று வீட்டுக்குள்ள சாகணும், இல்லாட்டி வீட்டுக்கு வெளியில் சாகணும். ஒன்று ராத்திரியில் சாகணும், இல்லாட்டி பகலில் சாகணும். இல்லாட்டி மனிதர்களாக இருக்கணும், ராட்சசர்களாக இருக்கணும், கந்தர்வர்களாக இருக்கணும். யாரால இரும்பால சாகக்கூடாது, எலும்பால சாகக்கூடாது, ஆயுதங்களால் சாகக்கூடாது, அஸ்திரங்களால் சாகக்கூடாதுன்னு பல வரங்கள் கேட்டதும் பிரம்மதேவர் அவ்வாறே ஆகட்டும் என்று வரம் கொடுக்கின்றார். உடனே ஹிரண்யகசிபு தான் பெற்ற வரத்தின் காரணமாக கர்வம் கொண்டு தேவர்களை எல்லாம் சிறைப்படுத்தி தேவலோகத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஆட்சி புரிந்து வருகிறார். ஆலயங்களில் உள்ள கடவுளுடைய உருவங்களை எல்லாம் அகற்றிவிட்டு ஹிரண்யகசிபு தன்னுடைய உருவத்தையே வைத்து ஓம் ஹிரண்யகசிபுவே நமக என்று எல்லோரும் என்னையே அர்ச்சிக்க வேண்டும், என்னையே பூஜிக்க வேண்டும் என்று வற்புறுத்துகின்றார். நாளுக்கு நாள் அந்த ஹிரண்யகசிபுவினுடைய அட்டகாசங்கள் தாங்க முடியாமல் போகின்றது. இவ்வாறு ஒரு சமயம் இருக்கும் பொழுது இந்த ஹிரண்யகசிபு தவமியேற்ற சென்ற பொழுது லீலாவதி, அதாவது ஹிரண்யகசிபுடைய மனைவி, அவளை வந்து தேவேந்திரன் வந்து சிறைப்பிடித்து செல்கின்றான். சிறைப்பிடித்து செல்லும் பொழுது நாரதர் குறுக்கிட்டு, இது ஹிரண்யகசிபுக்கு தெரிந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா, அவளை என்னுடைய பொறுப்பில் விட்டுவிடு, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறி அவளை தன்னுடைய ஆசிரமத்தில் வைத்து பாதுகாக்கின்றார். அவ்வாறு இருக்கும் பொழுது அவருடைய கருவில் குழந்தை பிரகலாதன் அப்பதான் கருவுற்ற சமயம். அந்த கருவாக இருக்கும் பொழுதே ஹரிநாமத்தினுடைய மகிமையையும் ஹரியினுடைய மகிமையையும் சொல்லி விஷ்ணு பக்தியை அந்த குழந்தையின் கருவிலேயே ஊட்டி வளர்க்கின்றார் நாரதர். அதை கேட்டு சர்வம் கிருஷ்ணமயம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று அந்த குழந்தை சதா சர்வ காலமும் விஷ்ணுவுடைய சிந்தனையிலேயே அந்த குழந்தை வளர்ந்து வருகின்றது. இப்படி இருக்கும் பொழுது வரம் பெற்றவுடன் ஹிரண்யகசிபுடைய அரண்மனைக்கு சென்று, நானே என்னுடைய பாதுகாப்பு மனைவியை வைத்திருந்தேன், இதோ உன் குழந்தையும் மனைவியும் என்று ஹிரண்யகசிபுவிடம் நாரதர் அவருடைய மனைவியையும் குழந்தையும் ஒப்படைக்கின்றார். இவ்வாறு இருக்கும் பொழுது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பிரகலாதன் வளர்ந்து வருகின்றான். வளர்ந்து வரும் சமயம் அவனுக்கு கல்வி கற்பிக்க வேண்டிய தருணம் வருகின்றது. உடனே அவனுடைய குலகுருவினுடைய ஆசிரமத்தில் அவருக்கு கல்வி கற்பிக்க ஏற்பாடு செய்கிறார்கள். அங்கு கல்வி கற்கும் பொழுதும் கூட சதாசௌர காலமும் விஷ்ணுவுடைய சிந்தனையிலே இருப்பதால் அவனுக்கு வந்து அந்த அசுர குருக்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி மனதில் ஏற மறுக்கின்றது. ஒரு சமயம் ஹிரண்யகசிபு தன்னுடைய குழந்தையை பார்த்து தன்னுடைய குழந்தை எவ்விதமான கல்வியில் முன்னேற்றம் கண்டுள்ளான் என்று தெரிந்து கொள்வதற்காக அவனை கிரகத்திற்கு அழைத்து வந்து, நீ கற்றவற்றை என்னிடம் சொல் என்று சொல்லும் பொழுது ஹரியினுடைய பெருமையையும் விஷ்ணுவுடைய பெருமையும் கூறி ஓம் நமோ நாராயணா என்ற அஷ்டாட்சர மந்திரத்தை குழந்தை பிரகலாதன் சொல்கின்றான். உடனே ஹிரண்யகசிபு கோபம் வந்து அந்த அசுர குலகுருக்களை கூப்பிட்டு, நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க சொன்னேன், நீங்கள் என்ன சொல்லிக் கொடுத்து இருக்கிறீர்கள், எனது பரம வைரியான மகாவிஷ்ணுவின் பெயரை இந்த பிரகலாதன் சொல்கின்றான் என்று கோபத்தோடு கேட்க, நாங்கள் அவ்வாறு சொல்லிக் கொடுக்கவே இல்லை, அவன் தன்னாலேயே அவ்வாறு தெரிந்து கொண்டு சொல்கின்றான் என்று குலகுருக்கள் சொல்கிறார்கள். மீண்டும் அவர்களிடம் ஒப்படைத்து சரியான கல்வியை போதித்து என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று கூறி ஹிரண்யகசிபு அவர்களிடம் ஒப்படைக்கின்றான். அவர்கள் எவ்வளவோ முயற்சித்தும் கூட அவருடைய துர்போதனை வந்து பிரகலாதனுடைய சிந்தனையில் ஏற மறைக்கின்றது. சதாசர்வ காலமும் விஷ்ணுவுடைய பக்தியிலையும் விஷ்ணுவுடைய நினைப்பிலையுமே அந்த குழந்தை வளர்ந்து வருகின்றான். பின்பு மீண்டும் ஒரு முறை கூப்பிட்டு, நீ கற்றவற்றில் உண்மையான தாத்பரியமான விஷயத்தை கூறணும் என்று சொல்லும் பொழுது, பூதம் அனைத்தும் விஷ்ணு, பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூர்ண ஆனந்தம் என்னுடைய விஷ்ணு பகவான் தான் என்று கூறி ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சர மந்திரத்தை கூறுகின்றான். உடனே ஹிரண்யகசிபு கோபம் கொண்டு, உன்னை உயிரோடு வைத்திருந்தால் சரிவர மாட்டாய், உன்னை மலையிலிருந்து கீழே தள்ள சொல்கின்றேன், அப்பொழுது யார் உன்னை காப்பாற்றுகிறார் என்று பார்ப்போம் என்று கூறி தனது வேலையாட்களை கூப்பிட்டு மலை உச்சியில் இருந்து குழந்தை பிரகலாதனை தூக்கி எறிய சொல்கின்றான். அவர்களும் அவ்வாறு செய்கிறார்கள். உடனே பூமாதேவி அங்கிருந்து வந்து குழந்தையை தன்னுடைய மடியில் தாங்கி பத்திரமாக மறுபடியும் அவனை மீட்டுக் கொடுக்கின்றார். பின்பு அக்னியின் நெருப்பில் எரியும் நெருப்பில் தூக்கி போட சொல்கிறார். அவ்வாறு அக்னி நெருப்பில் தூக்கி போடும் பொழுது குழந்தை விஷ்ணு நாமத்தை உச்சரிக்க அந்த அக்னியானது தூக்குவியலாக மாறிவிடுகின்றது. பின்பு கடலில் கட்டி தூக்கி போட சொல்கிறார்கள். அந்த கடலும் அவர் பிரகலாதனை ஒன்று செய்ய முடியாமல் போகின்றது. பின்பு கொடிய நாகங்களை விட்டு அவனை தீண்ட சொல்கிறார்கள். அப்பொழுதும் பிரகலாதனை அந்த நாகங்களோட விஷம் வந்து ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விடுகின்றது. இவ்வாறு பலவிதமாக முயற்சித்து கடைசியாக யானையின் காலில் அந்த குழந்தையை மிதிக்க சொல்கின்றான். அப்பொழுதும் யானை அந்த குழந்தையை மிதிக்க மறுத்து கீழே பணிந்து நமஸ்காரம் செய்து பணிந்து விடுகின்றது. பின்பு கோபமடைந்த ஹிரண்யகசிபு, நாராயணன் எங்கிருக்கிறான் அந்த நாராயணன், அந்த ஹரியை உன்னால் காண்பிக்க முடியுமா என்று கேட்க, அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும்
துரும்பிலும் இருப்பார். சர்வ வியாபி, அவர் இல்லாத இடம் ஏது என்று சொல்லுங்கள். குறிப்பிட்டு சொல், எந்த இடத்தில்? இந்த தூணில் இருக்கிறாரா? இந்த தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொல்கின்றாயே, இந்த தூணிலும் ஹரி, உன்னுடைய ஹரி இருக்கின்றானா என்று கேட்க, கண்டிப்பாக சர்வ வியாபியான அவர் அந்த தூணிலும் இருப்பார் என்று பிரகலாதன் பதிலுரைக்க, கோபம் கொண்ட ஹிரண்ய கசிபத்தினுடைய கதையினால் அந்த தூணை அடிக்கின்றான். அந்த தூணை அடிக்கும் பொழுது சாயந்தர நேரம், அதாவது மத்தியானம் ஒரு 3 மணி போல, உடனே அந்த தூணை பிளந்து கொண்டு நரன் கலந்த சிம்மமாக மகாவிஷ்ணு நரசிம்மாவதாரமாக எடுத்து வெளிப்படுகின்றார். அப்ப 2 பேருக்கு தர்க்கம், சம்வாதம் சொல்லுவாங்க. அதாவது டயத்தை கடத்திக்கிட்டே இருந்தாராம். அப்புறம் அது ஹிரண்யகசிபு பெற்ற வரத்தின்படி பகல்லையும் சாகக்கூடாது, நைட்லையும் சாகக்கூடாது. ஆனா சாயந்தரங்கிறது பகலுக்கும் இரவுக்கும் இடைப்பட்ட நேரம். அந்த நேரம் வர்ற வரைக்கும் கடத்திட்டு இருந்து அந்த ஹிரண்யகசிபை தன்னுடைய துடையில் வைத்து அவனுடைய வாச நிலப்படியில் உட்கார்ந்து அவனை கிழிச்சு அவளை சம்ஹாரம் செய்து விடுவார். ஏனென்றால் அவன் பெற்ற வரத்தின்படி வீட்டிற்கு உள்ளேயும் சாகக்கூடாது, வீட்டுக்கு வெளியும் சாகக்கூடாது. இப்ப நிலப்படியில் தான் உட்கார வச்சு அதனால தான் அவரை கிழிக்கிறது. அதே போல ஆயுதங்களாலையும் அம்புகளாலையும் அஸ்திரங்களாலையும் எந்தவித மரத்தாலோ இரும்பாலோ எலும்பாலோ அவனுக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று அவன் கேட்டிருப்பான். அதனால் நகத்தினாலே அவனுடைய கிழித்து அவனுடைய உயிரை எடுத்திருப்பார். இப்படி அசுரனாலையும் மனிதனாலையும் தேவனாலையும் மிருகங்களாலையும் சாகக்கூடாது என்று வரம் கேட்டிருப்பான். நரசிம்மம் என்பது மனிதனும் கிடையாது, மிருகம் கிடையாது, அது இரண்டும் கலந்த ஒரு உருவம். அதனாலதான் நரசிம்ம அவதாரம் எடுத்து அவன் கேட்டுக்கொண்ட வரத்திற்கு இணங்கவே ஹிரண்யகசிபை சம்ஹாரம் செய்து விடுவார். சம்ஹாரம் செய்த பின்பும் நரசிம்மத்தின் கோபம் தாங்க முடியாமல் அனைவரும் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நிற்க, குழந்தை பிரகலாதன் அவரிடம் சேர்ந்து அவரை துதித்து வணங்கி பாடியதும் இந்த நரசிம்ம அவதாரத்தின் கோபம் தீர்ந்து சாந்தமாகி அந்த குழந்தையை தன்னுடைய மடியில் வைத்து அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து அந்த ராஜ்யத்தை அவனிடம் ஒப்படைத்து விட்டு மகாவிஷ்ணு புறப்பட்டு செல்வார். இவ்வாறு பாகவதனாகி வந்த குழந்தை பிரகலாதனுக்காக வேண்டி வேகமுடு நரசிம்மமாய் தூணிலிருந்து வெளிப்பட்ட அவதாரம் நரசிம்ம அவதாரம். எங்கிருக்கிறான் ஹரி, எங்கிருக்கிறான் அவன், எங்கிருக்கிறான் சொல்லடா, எங்கிருக்கிறான் என்ற இரணியன் சொல்லை இடைமறித்தேயவன் பிள்ளை ஹரி. எங்கும் இருப்பான் தூணில் இங்கும் இருப்பான் என இயம்பினதால் நேர்ந்த தொல்லை. எங்கிருக்கிறான் ஹரி, எங்கிருக்கிறான் அவன், எங்கிருக்கிறான் சொல்லடா, எங்கிருக்கிறான் என்ற இரணியன் சொல்லை இடைமறித்தேயவன் பிள்ளை ஹரி. எங்கும் இருப்பான் தூணில் இங்கும் இருப்பான் என இயம்பினதால் நேர்ந்த தொல்லை நீங்கவும் பொங்கும் சினவம்பனது புதவுடலும் தசை தின்றழுத்த தொந்தியோடு மணிக்குடலும் உதிரம் சிந்தவேணகம் கொண்டு சீரும் நரசிங்கமான அவதாரணே, சங்கு சக்கரதாரணே, உபகாரணே, ஆதாரணே. பொங்கும் சினவம்பனது புதவுடலும் தசை தின்றழுத்த தொந்தியோடு மணிக்குடலும் உதிரம் சிந்தவே நகம் கொண்டு சீரும் நரசிங்கமான அவதாரணே, சங்கி சக்கரதாரணே, உபகாரணே, ஆதாரணே. ஹரிநாராயண 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 பஜநாராயண ஹரிநாராயண பஜநாராயண ஹரிநாராயண ஹரிநாராயண. பக்தஜன பிரிய பங்கஜலோச்சன பரமானந்த சதா சிவசங்கர. பக்தஜன பிரிய பங்கஜலோச்சன பரமானந்த சதா சிவசங்கர. பக்தஜன பிரிய பங்கஜலோச்சன பரமானந்த சதா சிவசங்கர. ஹரிநாராயண 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 பஜநாராயண ஹரிநாராயண பஜநாராயண ஹரிநாராயண ஹரிநாராயண
ஹரிநாராயண ஹரிநாராயண. எங்கிருக்கிறான் ஹரி எங்கிருக்கிறான் அவன் எங்கிருக்கிறான் சொல்லடா எங்கிருக்கிறான் என்ற இரணியன் சொல்லை இடைமறித்தேயவன் பிள்ளை ஹரி எங்கும் இருப்பான் தூணில் இங்கும் இருப்பான் என இயம்பினதால் நேர்ந்த தொல்லை. எங்கிருக்கிறான் ஹரி எங்கிருக்கிறான் அவன் எங்கிருக்கிறான் சொல்லடா எங்கிருக்கிறான் அவன் இரணியன் சொல்லை இடைமறித்தேயவன் பிள்ளை ஹரி எங்கும் இருப்பான் தூணில் இங்கும் இருப்பான் என இயம்பினதால் நேர்ந்த தொல்லை. இயம்பினதால் நேர்ந்த தொல்லை நீங்கவும் பொங்கும் தினவம்பனது புதவுடலும் தசை திண்டெழுத்த தொந்தியோடு மணிக்குடலும் உதிரம் சிந்தவே நகம் கொண்டு சீரும் நரசிங்கமான அவதாரணே நரசிங்கமான அவதாரணே நரசிங்கமான அவதாரணே. ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ